ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி சமையல் vlog. இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. மதுரை பன் அல்வாங்க. மதுரையில் இது அவ்வளோ ஃபேமஸ்ஸு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் சௌராஷ்டிரா தாங்க இது, அந்த அளவுக்கு செய்வாங்க. அதுக்கு அப்புறமா மதுரையில் ரொம்பவே ஃபேமஸ்ஸு. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு 3 பன் எடுத்துக்கலாம். அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா பொடிச்சின்னு வந்துடலாம். நல்ல பொடியாக இருக்கணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிடலாங்க. இது பார்த்திங்கன்னா இப்போ கருப்பட்டி வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். நிறைய பேர் சக்கரைலாம் வச்சு ஆட் பண்ணுறாங்க. ஆனால் கருப்பட்டியில் செய்கிறது தான் கரெக்டான மதுரை பன் அல்வா. இந்த மாதிரி தாங்க செய்வாங்க. இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அதில் முந்திரி சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு முந்திரி பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுப்பட்டுடுச்சு. இது வேறு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம அதே நெய்யில் பொடிச்சு வச்சுருக்கிற பன்னை சேர்த்துடலாங்க. அந்த பன்னோட பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துட்டு நல்ல ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா இதை வறுத்துக்கணுங்க. இப்போ நம்ம நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். இது நல்ல பொன்னிறமாக வரணுங்க. கலர் நல்ல பொன்னிற கலரில் வரணும். அதே மாதிரி இதோட கரெக்டான பதம்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் வரணும். கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா ரஸ்க்கு மாதிரி இருக்கணும். நல்ல கிறிஸ்பியாக இருக்கணுங்க. இதுதான் கரெக்டான பதம். இப்போ அது கூடவே 1 கப்பு வாட்டர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்ல சூடான தண்ணியாக சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு சேர்த்துட்டு நல்ல ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கப்பில் நம்ம பொடிச்சு அளந்து பார்த்தோம்னா 1 கப்பு இருக்குங்க அந்த பன்னோட தூள். அதே மாதிரி 1 கப் தண்ணி சேர்த்து நல்ல சூடான தண்ணி சேர்த்து நல்ல ஒரு முறை மிக்ஸ் பண்ணிட்டு நல்ல கெட்டி பதம் வரணுங்க. அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், கெட்டி பதம் வந்துடுச்சு. இப்போ நம்ம 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்ல ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா கெட்டியாகணுங்க. அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் ஆகும் நல்லா கெட்டியாகிறதுக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு வரணும். அதுலேயே நல்லா வெந்துடும். இப்போ நம்ம கருப்பட்டியை நம்ம தண்ணியில் சேர்த்து சும்மா லைட்டாக அந்த கரைஞ்சா போதும். அப்போ ஸ்டவ்லேருந்து எடுத்துட்டு அதை இது கூட சேர்க்க போகிறோங்க. நம்ம கருப்பட்டி அளவு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப்பு எடுத்துக்கணும் போதுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட சேர்த்துடலாங்க. இது ரொம்ப சுவையாக இருக்குங்க. கருப்பட்டி வச்சு செய்யும்போது இந்த அல்வாவோட பதம். இந்த மதுரை பன் அல்வானாவே கருப்பட்டி தான் இதில் முக்கியமானது. இப்போ சேர்த்துட்டு நல்ல ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. எல்லா மாவும் அந்த கருப்பட்டி கூட சேர்ந்து மிக்ஸ் ஆகணும். இது நல்ல ஒரு கெட்டி பதத்துக்கு வரணுங்க அல்வா. நல்லா கிளறிக்கினே இருங்க கைவிடாமல். இப்போ நம்ம கொஞ்சம் ஏலக்காய் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறிக்கினே இருங்க. இப்போ நம்ம நெய் ஆட் பண்ணோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இப்போதைக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கினே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய் பார்த்திங்கன்னா ஒரே டைமில் மொத்தம் ஊற்றிடக்கூடாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். அதனால் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நல்ல ஒரு முறை மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அல்வா பதம் வரும் பாருங்கள். இப்போ இன்னொரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறிக்கினே இருங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் இருந்தால் போதுங்க. ஆனால் ஒரு டீஸ்பூனாக சேர்த்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் நல்லா ஒட்டாமல் வரணும். இப்போ இன்னொரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறிக்கினே இருங்க. பாருங்கள், அல்வா பதம் வந்துடுச்சு பாருங்கள். இது அந்த பாத்திரத்தில் துளி கூட ஒட்டக்கூடாதுங்க. அந்த பதம் வந்துடுச்சுன்னா உங்களுக்கு அல்வா ரெடின்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். நல்ல ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கிளறிக்கினே இருங்க. பாருங்கள், இப்படி எடுத்து பார்த்தோம்னாவே தனியாக வரணும் நமக்கு.
எப்படி வருது பாருங்கள், நல்லா பால் மாதிரி வர ஆரம்பிக்குது பாருங்கள். எடுக்க எடுக்க கரண்டியில் அப்படியே வரும். ஒரு முறை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடி வீட்டில் கேட்பாங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், பார்க்குறது மட்டும் இல்லாமல். இப்போ நம்ம முந்திரி, வறுத்த முந்திரியை சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க, நம்ம சூப்பரான மதுரை பன் அல்வா ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே சமைக்கும்போது அன்போடு சமைங்க. சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பாய். இந்த அல்வா சாப்பிட்டுட்டு எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள்.